பெரியோர்களே, நண்பர்களே, மதுரை வாழ் மக்களே, மக்கள் அதிகாரம் சார்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழகத்தை காவி கும்பல் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதற்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறார். எந்த நீதிபதியும் செய்யாத அல்லது தேவையில்லாத ஒரு வேலையை இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செய்து, குறிப்பாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு தூணை இதுதான் தீப தூண் என்று எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வந்த எல்லா நடைமுறைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக அங்கே தீபமேற்றலாம் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணம் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கக்கூடிய, ஒரு கலவரத்திற்கான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு உத்தரவு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பக்தர்கள் கடவுளுக்கு தீபம் ஏற்றுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையின் மீது இன்றைக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்பது காவி கும்பல் ஏற்றுகின்ற தீபம். அதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே எண்ணெய் ஊற்றி இருக்கிறார். தமிழக அரசும் அதற்கு துணை போயிருக்கிறது, அல்லது கண்டும் காணாமலும் விட்டிருக்கிறது என்றுதான் இன்றைக்கு மக்கள், குறிப்பாக நடுநிலையான சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வந்த இடத்துல தீபம் ஏற்றாமல் இப்போது ஒரு புதிய இடத்திலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பாக இந்து முன்னணி, பிஜேபி உள்ளிட்ட மதத்தை வைத்து அரசியல் நடத்துகின்ற, வெறுப்பு அரசியலை பரப்புவதையே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கின்ற பிஜேபி கும்பலினுடைய, காவி கும்பலினுடைய நெருக்கடிக்கு பயந்து, அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அபாயம் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீப தூண் என்பது அது ஒரு எல்லைக்கல் போல இருக்கிறது. அந்த தூணுக்கு அந்தாண்ட இஸ்லாமிய பகுதி, இந்த புறம் இந்துக்களுக்கான பகுதி. அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றணும்னு சொன்னா அந்த தீப தூணை சுற்றி ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தூரத்திற்கு அந்த இடத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்பொழுது இஸ்லாமிய பகுதிகளிலும் இவர்கள், குறிப்பாக காவி குண்டர்கள் அங்கே ஊடுருவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலின் மீது அவர்கள் கல்வீசலாம், அல்லது என்ன விதமான கோபம், ஆத்திரமூட்டக்கூடிய செயல்களை அவர்கள் செய்யலாம். அதன் விளைவாக அவர்களுடைய கோபத்தை தூண்டி அங்கே பல்வேறு விதமான கலவரங்களுக்கு வித்திடலாம். இதுதான் நடக்க போகிறது, அல்லது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மதுரை மக்கள், பக்தர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது பக்தி அல்ல, இது கலவரத்திற்கான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் மீண்டும் ஒரு மதக்கலவர பூமியாக, அதாவது குறிப்பாக இன்னொரு அயோத்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம். இது இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினரை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காலம் காலமாக அமைதியாக வழிபாட்டையும் பல்வேறு விதமான விழாக்களையும் மத விழாக்களையும் நடத்தி வந்த தமிழ் மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்குவதுதான் குறிப்பாக பிஜேபி, இந்து முன்னணியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. நீதிமன்றத்தின் வழியாகவே, சட்டபூர்வமாகவே நிறைவேறி இருக்கிறது. சுதந்திரமாக தாங்கள் விரும்புகின்ற மத சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு கூட இன்றைக்கு சிறுபான்மையினருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் பல்வேறு விதமான உதாரணங்களை, குறிப்பாக எல்லாவற்றிற்கும் இந்தியா முழுக்க இப்படி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீது
இவர்கள் ஆக்கிரமிப்பு நடத்துகின்ற செயல்களை நாம் பார்க்கிறோம். இது இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இது பெரியார் மண், இது பகுத்தறிவு மண் என்று பீற்றிக் கொள்ளுகின்ற திராவிட இயக்கம், இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு இழிவு என்றுதான் நாம் கருதுகிறோம். ஏன்னு சொன்னா, நீதிமன்றத்தை நிர்பந்திப்பதற்காக பல ஆயிரம் பேர்களை திரட்டுகின்ற மதவெறி கும்பல், ஆனால் அந்த உரிமையை, குறிப்பாக மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், இப்படிப்பட்ட சிறுபான்மையினரை பாதுகாக்க கோருவது, இது போன்ற உரிமைகளுக்காக இன்றைக்கு திராவிட இயக்கமாக இருக்கட்டும் அல்லது இடதுசாரி இயக்கமாக இருக்கட்டும், இவர்கள் திரள மறுப்பது ஏன்? திராவிட மாடல் அரசு என்று திமுக சொல்லுகிறது. அந்த தீர்ப்புக்கு முதல் நாள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்ற அந்த கூட்டமைப்பு அங்கே நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், அதில் ஒரு 20-30 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை நீதித்துறையே, குறிப்பாக எதிரிகளே இதை கேலி செய்கின்ற அளவிற்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு பல ஆயிரம் பேர்கள் கூடுவதற்கு ஏன் திராவிட இயக்கங்களால், அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களால் முடியாமல் போய்விட்டதா? இந்த மண்ணை கலவர பூமியாக்குவதற்கு திராவிட இயக்கங்களே இன்றைக்கு வழிகோலுகிறார்கள் என்ற சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. ஆக இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையாவிட்டால், குறிப்பாக மதவெறி கும்பலுக்கு எதிராக இவர்கள் நிற்காவிட்டால், திராவிட இயக்கங்களும் பெரியாருடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கங்களும் இன்றைக்கு விழிப்போடு இல்லாவிட்டால், மதுரை மண் கலவர மண்ணாவதை யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மதவெறி கும்பல் இவற்றை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் காரணமாக அமைந்துவிடக்கூடாது. மதுரை மக்களினுடைய அந்த வழிபாட்டு உரிமையை, குறிப்பாக சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது இந்த மக்களினுடைய கடமை. அதற்காக நாம் களமிறங்க வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும். குறிப்பாக காவி கும்பலை தமிழக மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பதற்குண்டான அத்துணை செயல்பாடுகளையும் நாம் முன்னின்று செய்ய வேண்டும் என்பதை எமது அமைப்பான மக்கள் அதிகாரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.